सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमव्याप्तदेहाय दक्षिणामूर्तये ऋकारस्तु बन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिर्भृत्वा गुरुरित्यभिधीयते। இது குறைச்சி சத்தம் விட்டுருவோம். உலகத்தினுடைய தாளத்துக்காக வேண்டி நம்ம எல்லாம் ஆடுறோம். அந்த மாதிரி அங்கே ஒரு தாளம் போயிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு பேசணும். ஏதோ உபதேச சாதன பஞ்சகம் ஒரு தடவை படிச்சிருவோம். போதும் ஒரு பேச தரும்போது வேதோ நித்யமதீயதாம் ததுதிகம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனீஷஸ்ய விதீயதாம் அபச்சிதிः காம்யே மதிஸ்த்யஜ்யதாம் பாபௌகः பரிதூயதாம் भवसुखे घोषोऽनुसन्धीयताम् आत्मेच्छावरसीयताम् निजगृहात् पूर्णं निर्गम्यताम् संगः सत्सु विधीयताम् भगवतो भक्तिर्दृढा धीयताम् शान्त्यादिः परिचीयताम् दृढतरं कर्माशु सन्त्यज्यताम् सद्विद्वानुपसभ्यताम् प्रतिदिनं तत्पादुकासेव्यताम् ब्रह्मैकाक्षरमध्यताम् श्रुतिशिरो वाक्यं समाकर्ण्यताम् वाक्यार्थश्च विचार्यताम् श्रुतिशिरः पक्षः समाश्रीयताम् दुस्तर्कात् सुविरम्यताम् श्रुतिमतस्तर्कोऽनुसन्धीयताम् ब्रह्मास्मीति विभाव्यताम् अहरहर्गर्वः
परित्यज्यताम् क्षुद्व्याधिश्च चिकित्स्यताम् प्रतिदिनं भिक्षौषधं भुज्यताम् स्वाद्वन्नं न तु याज्यताम् विधिवशात् प्राप्तेन सन्तुष्यताम् शीतोष्णादिशक्यताम् न तु वृथा वाक्यं समुच्चार्यताम् औदासीन्यमभीप्स्यताम् जनकृथा नैष्ठुर्यमुत्सृज्यताम् एकान्ते सुखमास्यताम् परतरे चेतः समाधीयताम् पूर्णात्मा सुसमीक्ष्यताम् जगदिदं तद्भावितं दृश्यताम् प्राक्कर्म प्रविलाप्यताम् चितिफलान्नाप्युत्तरैः शिष्यताम् प्रारब्धं त्विह भुज्यताम् परब्रह्मात्मना स्थीयताम् போன வாரத்தில் 2 கேள்வி வந்தது. அந்த கேள்விகளுக்கு ஒரு தெளிவு தேவைப்படுதுன்றதுனால நம்ம இதில் பார்த்ததில் அந்த விஷயமே அந்த கோணத்தில் பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம வகுப்புக்கு முன்னாடி பஜகோவிந்த வகுப்பு நடக்குது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஓர்மை இல்லாமல் இருந்தது. அதனால பவசுக்கே தோஷம் சந்தி தாம் அப்படிங்கிற கிளாஸு நானும் வரையிருக்கேன். அந்த ஒரு வார்த்தைக்கு விளக்கம்தான் பஜகோவிந்தம். அது இன்னொரு பேர் மோக முக்கரக, மயக்கத்தை சுத்தியலால் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணதாசன் எழுதி எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைப்பு பாடல் ஒரு பாடல் உண்டு. பாடிடுக பாடிடுக பரந்தாமனை புகழை பாடிடுக மூடமதியே, பாடுகையில் தீர்ந்து விடும் பழி பாபம் அத்தனையும் பரந்தாமன் சொன்ன நிதியே. இப்படி ஒரு 2-3 ஸ்டான்ஸாவோட ஒரு பாடல். நீ சில பேர் கேட்டுக்கலாம், கேட்காத கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்க. பஜகோவிந்தத்துக்கு ஒரு சார மாதிரி. இந்த பஜகோவிந்தம் நம்ம சொல்ல வர்றது, இந்த உலகத்தில் சுகம் இல்லை, உலகம் நிலை இல்லை அங்குள்ள கருத்து தான். வேற வேற கோணங்களில் இதே எழுதின அதே ஆதிசங்கர் சொல்லியிருப்பார். நம்ம பவசுகே தோஷோடு சந்தீயதாம் வரைக்கும் நம்ம விரிவாக பார்த்துருக்கிறோம். இந்த 2லேயும் இவ்வளோத்துக்குள்ளேயும் நாம் கர்மயோகம் பக்தியோகம் 2 பார்த்துட்டோம். இப்போ ஒரு கேள்வி, அது ஒரு
யூகத்தினுடைய அடிப்படையில் எழுதுறது. பக்தராக இருந்தால் அவங்க எல்லாம் நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு. அப்படி இருக்கிறவங்களும் கட்டாயம் இல்லை. ஏன் அப்படின்னா கர்மயோகம், அதுக்கு அடுத்தது பக்தி யோகம், அதுக்கு அடுத்தது ஞான யோகம். இதுதான் வரிசை கிரமம். யார் ஒருவர் கர்மயோகம் சரியானபடி பண்ணலையோ, போதுமான அளவு பண்ணலையோ, அவங்களுக்கு விருப்பு வெறுப்பிலிருந்து விடுபடுதல் கிடைக்கிறது. விருப்பு வெறுப்பிலிருந்து ஒருத்தர் விடுபடணும்னா அதற்கு சாஸ்திரத்தில் காட்டக்கூடிய வழி கர்மயோகம் தான். கர்மயோகத்தினுடைய நோக்கம் மனசில் உள்ள மாசுகளை களையும். கர்மஸ்ய சித்தஸ்ய சுத்தையே கர்ம நது வஸ்து உபலப்தையே அப்படின்னு ஒரு வரி. ஞானத்துக்காக வேண்டி அல்ல கர்மத்தை செய்ய சொல்றது, மனம் தூய்மை அடைவதற்காக வேண்டி. இந்த கர்மம் கர்மயோகம். பொதுவாக நம்ம எல்லாரும் கர்மம் செய்கிறோம். இந்த கர்மத்தை யோகமாக செய்யும் போது நம்முடைய விருப்பு வெறுப்புகள்ல இருந்து நாம விடுபடுவோம். இப்ப கர்மத்தை யோகமா செய்யறதுன்னா என்ன அப்படின்னா, என்னுடைய கடமை, அதனால நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிற நோக்கத்தோட செய்தோம் அப்படின்னா அது கர்மயோகம். அது கணவன் மனைவி காட்டுறதா இருக்கலாம், மனைவி கணவன் காட்டுறதா இருக்கலாம், பெற்றோர்கள் குழந்தைகள் பண்ணுறதா இருக்கலாம், குழந்தைகள் பெற்றோருக்கு பண்ணுறதா இருக்கலாம், நாம நாட்டுக்கு பண்ணுறதா இருக்கலாம், நாடு நமக்கு பண்ணுறதா இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ, அல்லது நாம எந்த வாழ்க்கை நிலையில் இருக்கிறோம், பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி, அல்லது எந்த வர்ணத்தில் இருக்கிறோம், பிராமண, நட்சத்திரிய, வைசிய, சூத்ரன், இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்து நமக்கு ஒரு கடமை இருக்கும். அந்த கடமையை செய்யணும். இந்த கடமையை செய்கிறதுல சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், நான் என்னத்தை வேணாலும் கர்மயோகமா செய்யலாமா? கர்மம் அப்படிங்கிற வார்த்தைய தர்மம் அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம பல சமயங்கள்ல ஒரே மாதிரி தான் பயன்படுத்துவோம். பொதுவா தானம் பண்றது அப்படிங்கிறத தர்மம் போடுறது அப்படின்னு நான் சொல்றோம். தானம் பண்றதுக்கு ஒரு கர்மம். ஆனால் கையா வழியில இருந்து வந்தாங்கன்னா நாம தர்மம் போடுறோம்னு சொல்லுவோம். பண்ணுறது என்னவோ தானம், சொல்றது என்னமோ தர்மம். அதாதோ தர்ம ஜிக்ஞாசா அப்படின்னு தான் கர்மத்தை பற்றி அனலைஸ் பண்ணக்கூடிய பூர்வ மீமாம்சா ஆரம்பிக்கும். அப்போ தர்மம் அப்படிங்கிறது கர்மங்கிறதும் பல இடங்களில் ஒரே இடத்துல பயன்படுகிறது. எதனால அப்படின்னா, நீ செய்யக்கூடிய கர்மம் தர்மமா தான் இருக்கும். தர்மத்துக்கு புறம்பான கர்மத்தை நீ செய்யவே கூடாது. நான் ஒரு திருடுறேன், நான் அந்த கர்மயோகமா செய்யக்கூடாதா? நான் கொள்ள பணத்தை அடிக்கிறேன், கர்மயோகமா செய்யக்கூடாதா? இப்பெல்லாம் கேள்விக்கு இடம் கிடையாது. கர்மயோகம் கர்மம்னு வந்துட்டா, கர்மயோகத்துல கர்மம்னு வந்துட்டாலே அது தார்மீகமான கர்மங்கள் மட்டும்தான். இதோ கீதையில பகவான் 7வது அத்தியாயம் நினைக்கிறேன், தர்மா அவிருத்தோ காமோஸ்மி, தர்மத்துக்கு புறமில்லாத ஆசையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அழகாக சொல்றார். இனி சில பேர் நினைக்கிறாங்க கர்மம் அப்படின்னா மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய தொண்டுகள், அதுவும் கர்மயோகத்தில் வரும். ஆனா அப்படி நினைக்கிறவர்கள்ட்ட ஒரு சில பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கு. என்னுடைய ஒரு நண்பர் என்கிட்ட அவர்கள் சொன்னார், அதாவது மதச்சார்பில்லாத கர்மயோகம், சோசியல் சர்வீஸ், மதச்சார்பில்லாத சோசியல் சர்வீஸ், சமூக சேவை அப்படி. கர்மயோகம்ங்கிறதுக்கு அர்த்தம் அது கிடையாது. எப்போ நீங்க கர்மயோகம் செய்யறீங்களோ அப்பவே உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா முதல்ல கர்மயோகத்துக்கான ஒரு தகுதி நம்முடைய அகங்காரம் குறையும். அகங்காரம் குறையிறதுக்கு ஒரே வழி, ஒரு கோடு இருக்கு, அதை அடிக்காம சின்ன கோடாகணும். என்ன பண்றது? பெரிய கோடு போடணும், அதான வழி. அப்ப நம்முடைய அகங்காரத்தை சின்னதாக்கணும்.
இதை பழுத்த நானாக்கணும் அப்படின்னா அது பக்கத்தில் ஒரு பெரிய நானை கொண்டு வரணும், ஒரு பெரிய ஆளக்கிட்ட கொண்டு வரணும். அதான் யாரு? அவர் தான் பகவான். அப்போ பகவான் மேல நம்பிக்கை இல்லாம, கடவுள் நம்பிக்கை இல்லாத யாரும் கர்மயோகம் செய்ய முடியாது. கர்மயோகத்தினுடைய அடிப்படை தகுதியே கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால, அந்த கடவுள் தான் எல்லாமா இருக்காருன்னு நினைக்கிறதுனால, அந்த கடவுளுக்கு நான் செய்கிற பூஜையாக நினைத்து கர்மயோகம் செய்யும். இது 3வது அத்தியாயத்தில் பகவான் சொல்றார். யஜ்ஞ சிஷ்டாசின சந்தக, அந்த மாதிரி இடங்கள்ல யஜ்ஞம் அப்படின்னாலே பிறருக்கு செய்யக்கூடிய தொண்டு அப்படிங்கிற அர்த்தத்துல 3வது அத்தியாயத்தில் பெண்கள். அப்போ நம்முடைய கடமையை செய்கிறது, மற்றவர்களுக்கு தொண்டு செய்கிறது, அதுவும் கர்மயோகத்தில் வரும். இனி சுயநலம் இல்லாம நாம செய்யக்கூடிய காரியங்கள், நமக்கு அதுல இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, அல்லது அதுல இருந்து நேரடி பிரயோஜனம் நமக்கு இல்லை. என்னால செய்ய முடிஞ்சது நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த பதிலை எதிர்பாராமல், பலனை எதிர்பாராமல் நான் செய்தேன் அப்படின்னா அதுவும் கர்மயோகம். இனி இன்னொருத்தருக்கு நன்மை செய்யணுங்கிற நோக்கத்தோடையே நான் ஒரு செயலை செய்தேன் அப்படின்னா அதுவும் கர்மயோகம். கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன அப்படின்னு சொல்லும்போது பலனை எதிர்பார்க்காம கர்மம் செய்யறதா? நிறைய பேருக்கு அது ஒரு கேள்வி. அது எப்படி பலனை எதிர்பார்க்காம செய்ய முடியும்? நான் வேலைக்கு போறேன், சம்பளம் தராம, சம்பளத்தை எதிர்பார்க்காம தான் வேலைக்கு போகணும். சமையல் பண்றோம், சாப்பிட முடியாது, இன்னைக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு எதிர்பார்த்து நம்ம சமையல் பண்றோம். குறைஞ்சபட்சம் மோசமா இல்லைன்னாவது சொல்லாம, இருக்குனாலும் சொல்லாம இருக்கு. அப்போ எதிர்பார்ப்பு இல்லாம கர்மத்தை செய்ய முடியுமா? இதுல ஒரு எதிர்பார்ப்பு இல்லாட்ட நான் ஏன் கர்மத்தை செய்யணும்னு எதிர்பார்க்க முடியும். ஒண்ணுமே எனக்கு நான் எதிர்பார்க்கிறேன், எது கர்மத்தை செய்யணும் அப்படின்றோம். அதனால பகவான் அந்த ஸ்லோகத்துல கடைசி பாதத்துல மா தே சங்கோ அஸ்து அகர்மணி, எதுக்குதான் இந்த சஞ்சட், இந்த பிரச்சனை இல்லை, பேசாம நான் ஒண்ணுமே செய்யாம இருக்கிறேன் அப்படின்னு நினைக்க கூடாது அப்படின்னு கர்மண்யேவ அதிகாரஸ்தே ஸ்லோகத்திலேயே 4வது பாதத்துல பகவான் சொல்றார். அப்போ கர்ம பலனை எதிர்பாராமல் வேலை செய்கிறது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப பிரபலமா தெரிஞ்ச ஒரு அர்த்தம். பூஜ்ய சாமிகிட்ட பாடம் கேட்டதுனால ரஜினிகாந்த் ஒரு தடவை அது கர்மத்தை எதிர்பார்க்காம வேலை செய்ய முடியும், கர்மத்தை எதிர்பார்த்தா வேலை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு டைலாக் கிடைச்சாரு. அது பூஜ்ய சாமி டைலாக் ரஜினிகாந்த் சொன்னது. பூஜ்ய சாமிக்கு தமாஷெல்லாம் நிறைய சினிமாவில் கொண்டு வருவாரு. இந்த துண்டு எனக்கு உள்ளது, மாப்பிள்ளை அவர்னா அது இந்த துண்டு எனக்கு உள்ளது, இதெல்லாம் பூஜ்ய சாமிகளுடைய தமாஷை. அப்ப பலனை எதிர்பாராம யாரும் வேலை செய்யறது இல்லையே. அதுக்கு ஒரு ஸ்லோகம் வச்சிருக்காங்க. பிரயோஜனம் அனுதிஷ்ய மந்தோபி ந பிரவர்த்ததே. பிரயோஜனத்தை எதிர்பாராம முட்டாள் கூட எதுவும் செய்ய மாட்டான். நம்ம மனசாட்சி தொட்டு வச்சு நாமளும் ஒவ்வொரு விஷயம் செய்யறதுக்கு பின்னாடியும் அதனுடைய நேரடி பலனையோ, நேரடி பலனை இருக்குன்னா அவங்களாம் கர்மிகள், அல்லது மறைமுகமான பலன்களையோ அல்லது வேற விதமான பலன்களையோ நாம் எதிர்பார்த்தான் செய்யறோம். அப்ப கர்மத்தை பலனை எதிர்பாராம நம்ம வேலை செய்யல. அப்ப விவேகானந்த சாமி பலனை எதிர்பாராம வேலை செய்ய சொல்றாரு. ரெண்டு கடையில ஒரு முரண்பாடு இருக்கிறது மாதிரி இருக்கு. விவேகானந்த சாமி கர்மத்தை பலனை எதிர்பாராம செய்யும் சொல்லும்போது அவருடைய நோக்கம், நாம செயலை செய்யும் போது நமக்கெல்லாம் இருக்கிற ஒரு நோய் என்ன அப்படின்னா, கிடைக்குமோ கிடைக்காதோ, கிடைக்குமோ கிடைக்காதோ, நடக்குமோ நடக்காதோ, செய்யுமோ செய்யாதோ, நாளைக்கு என்ன நடக்குமோ நடக்காதோ, இப்படி நம்ம கேவலம் முழுக்க பலன்ல இருக்கும். வேலை செய்யும் போது வேலை செய்யணும், அதை ஒழுங்கா செய்யணும், அதை கரெக்டா செய்யனா தீயில ஒன்று நான் அதெல்லாம் வைக்க போறேன், சுடுமோ சுடாதோ, இப்ப சுடுமோ பல சுடுமோ, இப்படியெல்லாம் நான் யோசிக்கணுமா? நீ நல்லா வச்சு அது சுடும். அது கடவுளுடைய நியதி. கடவுளுடைய நியதியில இந்த மாற்றம் வராது.
நீ விரல வச்சுட்டு தான் சுட்டுருக்கும். ஒருவேளை விரல வச்சு சுடலைன்னா அதுக்கு பின்னாடி வேற காரணங்கள் இருக்கும். அது ஒருவேளை இண்டக்ஸ் ஸ்டவ்வா இருக்கலாம், அப்ப அதுக்கு வேற ஒரு கையை வச்சு அனுப்பிச்சுடாது. இப்படி வேற ஏதாவது காரணம் இருக்குமே தவிர கடவுளுடைய நியதிப்படி காரியங்கள் நடக்கும். அதுக்கு வேற விதமா நடக்காது. நீ ஆக்கிரகிச்சாலும் ஆக்கிரகிக்கினாலும், வரணும்னு நினைச்சாலும் வராண்டான்னு நினைச்சாலும், இப்படி வரணும்னு நினைச்சாலும் அப்படி வரணும்னு நினைச்சாலும் கடவுளுடைய நீதி எதுவும் அது நடக்கும். அப்போ பலன் எப்படி வரணும்னு நினைச்சு நீங்க பதட்டப்பட வேண்டிய அவசியம் உண்டா? கிடையாது. உங்களுக்கு ஆன்சைட்டி வேண்டாம், எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம். விவேகானந்த சாமி சொல்லும் போது நீங்க அவருடைய கர்மயோக புத்தகத்திலேயே நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். விவேகானந்த சாமி சொல்ல வர்றது உனக்கு பலனை பற்றின எதிர்பார்ப்புங்கிற போது ஆன்சைட்டி, பரிதவிப்பு வேண்டாம் அப்படிங்கிறத தான் விவேகானந்த சாமி சொல்றாரு. மற்றபடி நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கிறோம், அது படித்து நல்ல மார்க் எடுத்து நல்ல வேலை எடுத்து நாளைக்கு பெரிய ஆள் நல்ல ஆளாக தரணும், சோமா வாழணும்னு நினச்சி தான் அவங்க பண்ணுறோம். அப்போ பலனை எதிர்பார்க்காம பண்ணுறோம், நல்ல எதிர்பார்த்து தான் பண்ணுறோம். ஆனால் அது படித்தாலும் படிக்கலைனாலும், பெரிய ஆளாக வந்தாலும் வரலைனாலும், நம்ம சொன்ன கேட்டாலும் கேட்கலைனாலும், நான் செய்ய வேண்டியது செய்தேன், அது ஒரு தலையெடுத்து அதுக்கு தலையெடுக்க வேண்டாம். இப்படி செய்தால் பலன் எப்படி வேணாலும் வரலாம். அந்த பலனை நான் எப்படி வந்தாலும் ஏற்றுக்கிட தயாராக இருக்கிறேன். இந்த பக்குவத்தோட செய்தால் அதுவும் கர்ம யோகம் தான். அப்போ கர்மயோகம் செய்கிறவங்களுக்கு ஒரு அடிப்படை பக்தி இருந்தால் போதும். அவர்களுடைய பக்தியுடைய நோக்கம் அவருடைய அகங்காரம் குறைகிறது. இது பக்தியினுடைய ஒரு கோணம். இந்த கர்மயோகத்தில் பக்குவப்பட்ட ஒருத்தர் அடுத்தது பக்தி யோகத்துக்கு வரணும். முதல்ல பக்தின்னு வச்சுக்கலாம், இப்போ பக்தி யோகம் வச்சுக்கலாம். பக்தி யோகத்துக்கு வரும்போது அவர் எதுக்காக வேண்டி பக்தி யோகத்தை கடைபிடிக்கிறார்னா அவருடைய மனதை ஒருமுகப்படுத்துவதற்காக வேண்டி, சித்த ஏகாகிரதா. அப்போ மனசை தூய்மைப்படுத்துவதற்கு, விருப்பு வெறுப்புகளிலிருந்து வெளியே எடுத்து கொண்டு வருவதற்கு கர்ம யோகத்தை பண்றோம். அப்படி விருப்பு வெறுப்பிலிருந்து வெளியே வந்த மனதை ஒருமுகப்படுத்துவதற்காக வேண்டி நாம உபாசனை பக்தி யோகம் பண்றோம். இந்த பக்தி யோகத்துல தியானம், ஜபம், பூஜை, இப்படி பல முறைகள் பரிந்துரைக்கப்பட்டது. யோகாசனம் அது கிடையாது. ஒரிஜினல் நம்ம இன்னைக்கு யோகாசனம் சொல்றது என்ன அப்படின்னா, ராஜ யோகம்னு ஒண்ணு இருக்கு. பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை படிச்சுப்பாங்க. எங்க பையும் நீங்க பத்மாசனம் போடணுமா இல்ல சக்கராசனம் போடணுமா ஒரு வார்த்தை இருக்கு. அதுல ஆசனம்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதுக்கு ஸ்திர சுகம் ஆசனம் அப்படிங்கிற விளக்கம் இருக்கும். ஏதோ ஒரு நிலையில நீங்க உட்காரணும். அந்த நிலையிலேயே ஒரு முகூர்த்தமோ இல்ல ஒரு நாளோ உட்கார உங்களால முடியும். அவ்வளவுதான். அது நீங்க தலையில இருந்தாலும் சரி இல்ல நேரம் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நிலையில உங்களால ரொம்ப நேரம் நீட்டி இருக்க முடியும். அதுதான் ஸ்திரமாக இருக்கிறது ஆசனம் அப்படிங்கிறது தான் பதஞ்சலியினுடைய ராஜயோகத்தில் வரக்கூடிய ஆசனம். நம்ம இன்னைக்கு சொல்ற யோகாசனம் ஒரிஜினலா எங்க இருக்கிறதுனா ஹடயோகம்னு ஒன்று. அது இன்னொரு யோகம். அந்த ஹடயோகத்துல தான் முதுகை எப்படி வளைக்கிறது, கையை எப்படி திருவுறது, இப்படிலாம் வரும். தலை வந்து முதுகை பார்க்கணும் அப்படியெல்லாம் நீங்க வளைக்கிறதெல்லாம் ஹடயோகத்தில் வர்றது. அது இந்த சாதாரண யோகத்தில் கிடையாது. பொதுவாக உபாசனையும் ராஜயோகம் ரெண்டையும் கலந்து தான் நிறைய பேர் பார்ப்பாங்க, தனியாக பார்க்கறது இல்லை. அது தியானம் அப்படிங்கிறது முக்கியமாக தியானம் ராஜயோகத்தை சேர்ந்த பகுதி. பக்தி யோகத்தில் தியானம்ங்கிறது சேர்ந்ததுன்னு சொல்ல முடியும். இனி இந்த இதில் நோக்கம் ஒரு மனசை ஒருமுகப்படுத்துறது. இப்போ ஒருத்தர் விருப்பு வெறுப்புல இருந்து வெளியே வரல, கர்மயோகம் முழுமை ஆகல, ஆனா அவரு பக்தனாவே இருந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவரு கடவுள்கிட்ட என்ன கேட்பாரு? அந்தவா பக்கத்தில் இருக்கிற நாசமா பேசணும், நான் தேவர்களை ஜெயித்து விட வேண்டும்
நான் தேவர்களை பல ஆண்டுகள் எனக்கு கீழே அடக்கி ஆள வேண்டும். அப்போ கர்மயோகம் முழுமை அடையாத ஒருவருக்கு பகவான் கிட்ட என்ன கேட்கணும், என்னுடைய இறுதி லட்சியம் என்ன, அதை நான் எப்படி அடையிறது அப்படிங்கிற தெளிவு இருக்காது. யாரு தனக்கு லட்சியமாக மோட்சத்தை வைத்திருக்கிறார்களோ அதுக்காக வேண்டி கர்மத்தை பக்தியை எல்லாம் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் அதை பயன்படுத்துகிற விதத்துக்கும் சாதாரண உலகியல் மனிதர்கள் சுயநலவாதிகள் பயன்படுத்துறதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கும். அதனால பக்தி அப்படிங்கிறது கர்மம் அப்படிங்கிறதெல்லாம் கத்தி மாதிரி. நீங்க அதை இந்துக்கள் மாதிரி படம் வெட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம், இல்லை பாலாவன மருத்துக்காரங்களை மாதிரி கழுத்த வெட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம். அது கத்தி, அவ்வளவுதான். அது ஒரு கர்த்தாவை பொறுத்து, பயன்படுத்துகிற ஆளை பொறுத்து அது அதுக்கு வேலையை செய்யும். தனக்கு தலையில மண்ணெண்ணி போடுறதுக்கும் பயன்படுத்தலாம், இல்லை அடுத்தவங்க தலையில மண்ணெண்ணி போடுறதுக்கும் பயன்படுத்தலாம், இல்லை உலகத்தினுடைய நன்மைக்கும் நாம பயன்படுத்த முடியும். அதனால கர்மயோகம் பக்தி யோகம் அப்படிங்கிறது படிநிலைகள் ஆன்மீக வாழ்க்கையில. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இப்போ அஞ்சாவது ஸ்லோகம் நம்ம பார்க்கணும். போன வகுப்பில் என்ன பார்த்தோம்னு சத்சங்கம் ஒருவருக்கு முக்கியமானது அப்படிங்கிறது போன வகுப்பில் பார்த்தோம். அது ரொம்ப விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். நாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். அடுத்தது ஒரு குருவை கண்டடைய வேண்டும் அப்படிங்கிறது பார்த்தோம். சாஸ்திரங்களை படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதை பரம்பரையாக படிக்கலை அப்படின்னா நாம் துஸ்தர்க்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சயின்ஸு எப்படி சொல்லுது அப்படின்னெல்லாம் கிளம்புனா அதுக்கு துஸ்தர்க்கம்னு பேர். வேதத்தில் என்ன சொல்லுதோ அதை ஒட்டி அதை தர்க்கம் பண்றதுக்கு ஸ்ருதிமத தர்க்கோனுசந்தீயதா. அப்புறம் நான் கடவுள், நான் நினைக்கிறது மாதிரி நான் இந்த உடம்பு இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, இந்திரியங்கள் இல்லை, நான் தெய்வம் அப்படிங்கிறத நாம தியானிக்கணும். இனி இப்படி பண்ணும்போது நான் கடவுள், ஏழாவதுல நான் கடவுள், ரெண்டு படம் அப்படி ரெண்டு படம் வந்து நான் கடவுள், நான் கடவுள் அப்படிங்கிறது மாதிரி புத்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு யார் யார் கழுத்த வைக்கணுமோ அடுத்தது வரும். அதனால அடுத்தது சொல்றாரு, கர்வ பரித்தேஜ்யதா, உனக்கு நான் தான் கடவுள் அப்படின்னு மற்றவங்க கூப்பிடு. நான் கடவுள் சொல்லக்கூடிய ஒருத்தனுக்கு இந்த அறிவும் இருக்கும், இந்த உலகத்துல கடவுளை தவிர வேற எதுவும் இல்லைங்கிற அறிவு. உலகத்துல கடவுளை தவிர வேற எதுவும் இல்லைங்கிறதுனால நானும் கடவுள், வேப்பமரவும் கடவுள், நதியும் கடவுள், மலையும் கடவுள், எந்த எந்த ரூபத்துல வேணாலும் நான் என்னுடைய தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு இந்த தெளிவிலிருந்து நான் கடவுள் உணர்வு வரும். அப்படி இல்லைன்னு திமிரு வரும், அந்த திமிரு வர வேண்டாம் அப்படிங்கிறாரு. இந்த உடல் நான் அப்படிங்கிற மயக்கத்திலிருந்து விடுபடணும். பெரியவர்களோட வாக்குவாதம் பண்ணக்கூடாது. 3 விதமான வாதம் சொல்லுவாங்க. ஒன்று சம்வாதம், அர்ஜுனனை மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி கேள்வி கேட்கிறது. இன்னொன்று விதண்டாவாதம், நீ என்ன சொன்னாலும் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது ஜல்பை, நான் என்ன சொல்லுவதோ அதான் சரி. வாதம், ஜல்பம், விதண்டை அப்படின்னு 3 விதமான வாதங்கள் உண்டு.
பண்ணக்கூடியது சம்பாதமா இருக்கணும். அப்புறம் பசிக்கு சாப்பிடணும், ருசிக்கு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத சொன்னார். எப்படி நோய்க்கு மருந்து சாப்பிடுவோமோ, மருந்து இனிப்பா இருக்கு 1 லிட்டர் குடி அப்படின்னு ஒரு மூடி குடிக்க சொல்லியிருந்தா இந்த டானிக்கெல்லாம் வந்து ஒரு மூடி குடிக்கிறதுல ஒரு மூடி தான் கொடுக்கணும். இல்லை ஒரு பாட்டில் குடிச்சிங்கன்னா அப்புறம் கிறங்கிறது 2 கழிச்சு அப்படி இறங்க விரும்புவோம். அது மாதிரி மருந்து மாதிரி சாப்பிடணும். சாப்பாட்டை உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறள்ல உணவுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதிகாரத்துக்கு பேர் உணவு தான் நினைக்கிறேன். அது மருந்து கொஞ்சம் ஞாபகம் வந்து அந்த அதிகாரத்துல அவர் சொல்றது அவ்வளவு பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பிடணும் எப்படி வாழணும்னு சொல்லியிருப்பாரு. மருந்து என்னன்னு சொல்லியிருக்க மாட்டார். இப்போ மருந்துன்னா என்னது அப்படின்னா உணவே மருந்து அப்படிங்கிறதுனா மருந்து. அப்படி சாப்பிட்டு வாழணும். அப்புறம் வாழ்க்கை அப்படின்னு வந்துட்டா, இந்த உலகம் அப்படின்னு வந்துட்டா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, இது ரெண்டும் நிச்சயம். அனித்யம் அசுகம் லோகம், துக்காலயம் அசாஸ்வதம். இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்துல துன்பம். வெளிச்சம்னு ஒண்ணு இருந்தா நிழல் இருக்குமா இருக்காதா? பகல்னு இருந்தா இரவு இருக்குமா இருக்காதா? அது மாதிரி சுகம்னு இருந்தா துன்பம்னு ஒன்றும் இருக்கும். அது இந்த உலகத்தினுடைய நீதி. அதனால நாம இந்த மாதிரி வரக்கூடியதை பொறுத்துக்கிடணும். இப்ப பகலா இருக்கு, ஆயுசு முழுக்க எப்படி இருக்க போகுது, இன்னும் கொஞ்ச நேரம் போனா இருட்டு வரப்போகுது, குளிர் வரப்போகுது. அதனால சாயந்தரம் 6 மணி வரை பல எடுத்துட்டு போகலாம். அதுக்கப்புறம் நம்ம விரும்புகிற சுகமான காற்று வரப்போகுது. அது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா சரி, ஏதோ குறிப்பிட்ட நாளை அனுபவிக்கணும், தலையெழுத்து போல இருக்கு. அது தியான பிரச்சனை 7 வருஷம் இருக்கும். இல்லை சனி மகாதசைனா 19 வருஷம் இருக்கும். இல்லை சுக்கிர மகாதசைனா 20 வருஷம் இருக்கும். அதுக்கு பிறகு காலம் மாறத்தானே போகுது, அப்போ பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ராகு தசை நடக்குது, சங்கடமா இருக்குன்னா அடுத்தது குரு தசை வரப்போகுது, எல்லாம் நல்லா நடக்கும். நல்ல தைரியமா அது குரு தசை எதிர்பார்த்து சந்தோஷமா இருக்க வேண்டியதான். அதனால பொறுமை அப்படிங்கிறது தேவை. தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லக்கூடாது. நது விருத்தா வாக்கியம் சமுச்சாரியதா. தேவையில்லாத வார்த்தைகள்ங்கிற போது புரணி பேசுறது, குண்டடி பேசுறது, நமக்கு தெரியாத விஷயங்களை பற்றி சொல்றது, கமெண்ட் பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள். திருநாவுக்கரசர் நினைக்கிறேன், வாக்கே நீ மூலதாய், வாய் நீ பேசு, சிவபெருமானுடைய புகழ் பேசு. வாய் பேசுறதா இருந்தா அது பகவானுடைய புகழா இருக்கட்டும், மற்றவங்களுடைய தோஷங்களை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஔதாசீன்யம் அபீப்ஸ்யதா. சில விஷயங்களை கண்டும் காணாம இருக்கிறது உத்தம். எல்லாத்தையும் பிடிச்சி நம்ம தலையில போட்டுக்கிட்டு இந்த ஏதோ ஒரு ட்ரெயினில் போயிடலாம், அந்த ஆள் லக்கேஜ் எல்லாம் தலையில வச்சுட்டு உட்கார்ந்துருக்கலாம். ட்ரெயினில் தர போகிற எதுக்கு லக்கேஜ் வெளியில் வச்சுருக்காங்க, ட்ரெயினுக்கு வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி நாம அடுத்தடுத்த பிரச்சனைகளை எல்லாம் அல்லது நம்ம பிரச்சனைகளை தலையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். பக்கத்துலேயே வைக்கலாம், பிரச்சனை இருக்கட்டு அது பக்கத்துலேயே வைக்கலாம், தலையில வைக்கணும் இல்லை. அப்படி ஔதாசீன்யம், கண்ணு காணாம இருக்கிறதுக்கு பழகணும். பரதரே சே ஜனகிருபா நைஷ்டுரியம் சிருஜ்யதா. நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் 5 பேர் 5 பேரும் ஒன்று போல இல்லை. அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சில பேர் கொஞ்சம் கடூரமாக இருக்கலாம், சில பேர் இனிமையாக இருக்கலாம், சில பேர் மரியாதை இல்லாமல் பேசலாம், சில பேர் அவமரியாதையாக பேசலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவங்கள கடவுள் படைச்சது அப்படி. அதனால அவங்க சுபாவத்தில் இருக்காங்க. ஒரு முனிவர், ராமகிருஷ்ணன் கதை நினைக்கிறேன், ஒரு முனிவர் ஒரு தேடு தண்ணீரை விழுந்து தத்தழிச்சுட்டு
அதை எடுத்து கரையில விட போனாராம். அது அவர் விடுறதுக்கு போறதுக்கு முன்னாடி அது போய் கொட்டிட்டு அதெல்லாம் கையை உதவி திருப்பி தண்ணியில விடுறது. இப்படி திருப்பி 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 எடுத்துட்டு இருந்தாரா. இதை ஒரு ஆள் பார்த்துட்டு இருந்தார். அதில் அவர் கேட்டாரு, ஆமா அதுதான் கொட்டதுன்னு தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு அதை காப்பாற்ற போறீங்க, அது அதுக்கு பொங்கலை போட்டு அப்படின்னு அவர் சொன்னாரா. கொட்டுது அதுக்கு சுபாவம், காப்பாற்றுறது ஏன் சுபாவம் அப்படின்னாரு. நம்ம சுபாவத்தை நம்ம எப்பவுமே இழக்கக்கூடாது. நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள் 4 பேர் 4 விதமாக இருக்கலாம். அவர்கள் சுபாவத்தில் இருக்கட்டும், நான் என் சுபாவத்தில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அப்படி இருந்தோம்னா ஜன கிருபா நைஷ்டூரியம் உத்ஸித்யதாம், ஜனங்கள்கிட்ட நிஷ்டூரமா இருக்கிறது. இது 2 விதமா சொல்லலாம்னு நினைக்கிறேன். யாருக்கிட்டையும் நமக்கு இறக்கவும் வேண்டாம், பத்துதலும் வேண்டாம். யாருக்கிட்டையும் நமக்கு வெறுப்பும், கிருபா நைஷ்டூரியம் 2மே வேண்டாம். இது வரைக்கும் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். அடுத்தது ஏகாந்தே சுகம் ஆஸ்யதா, தனிமையில விருப்பு வரட்டும். பொதுவா இது வானப்பிரஸ்த வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு சொல்றது. அதனால வீட்டில் இருந்துகிட்டே புருஷன் முன்னாடி பிள்ளைகள் இருந்துகிட்டு நான் தனியாக இருக்க போறேன், எனக்கு ஒரு நாடு என் நாடு என் மக்கள் என்று நான் தனியே இருக்க போகிறேன், முடிதல் என்ன அதுக்கு பார்த்து கொள்ளுங்க, அது கழிவுறாது. இது வானப்பிரஸ்தவர்களுக்காக வேண்டி சொல்லியிருக்கு. பகவத்கீதையில 13வது அத்தியாயத்துல அமானித்துவம் அதம்பித்துவம் 7வது ஸ்லோகத்துல இருந்து நினைக்கிறேன் ஆரம்பிச்சு ஒரு 20 விஷயங்கள் புத்திசாலித்தனம் ஞானம் அப்படிங்கிற மாதிரி பகவான் சொல்றார். அதுல ஒரு இடம் அரதிர் ஜன சம்சதி, ஜன கூட்டத்தில் வெறுப்பு அப்படிங்கிற மாதிரி வரும். ஜன கூட்டத்தில் வெறுப்பு அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரன போன சொல்றது, பொண்ணு சொல்றது, இந்த மாதிரிப்பட்ட ஜனக்கூட்டத்தில் வரும். சத்சங்கத்தை பத்தி சொல்லலை. எனக்கு ஏற்கனவே சத்சங்கத்தை பற்றி சொல்லிட்டு தான் இப்போ ஏகாந்தத்தில் இருக்கணும்னு சொல்லுது. சத்சங்கத்தில் இருக்கிறது ஏகாந்தத்தில் இருக்கிறதுக்கு சமானம் சொல்லப்போனா சில பேருக்கு ஏகாந்தத்தை விட சத்சங்கம் தான் நல்லது. ஏன்னா தன்னை வழிநடத்த தெரியாதவர்களுக்கு, தன்னுடைய சிந்தனை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்க தெரியாதவர்களுக்கு, தன்னுடைய மனசை தான் நினைக்கிற இடத்துக்கு கொண்டு போக தெரியாதவர்களுக்கு தனியாக போய் உட்கார்ந்தான்னா ஐடியல் மைண்ட் இஸ் எ டெவில்ஸ் ஒர்க் ஷாப். நீங்கள் போய் தனியாக உட்கார்ந்த உடனே மறைஞ்சாவும் போது கருமரங்க நினைக்காதுங்கிற மாதிரி எதை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் நினைப்பு வந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம சத்சங்கத்தில் போய் உட்கார்ந்தா அந்த ஆற்றுல விழுந்த கட்ட மாதிரி அவங்க எந்த போக்கில் போகிறாங்க அந்த போக்கில் நம்மளும் போக ஆரம்பிச்சிருவோம். நம்ம சிந்தனை முழுக்க அவங்க போக்கில் போயிட்டு இருக்கோம். அதனால சத்சங்கத்துக்கு போகிறது நல்ல விஷயம். அதனால ஏகாந்தம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி சாஸ்திரம் பிரம்மச்சாரியா இருந்து படித்து ரகசியமாக இருந்து நல்ல கருமையோட வாழ்க்கையை நடத்தி அடுத்த பிறகு வானப்பிரசனம் ஆகக்கூடியவங்களால அவங்களுக்கு அது பொருந்தக்கூடிய விஷயம். ஏகாந்தே சுகம் ஆசியதான். இப்படி தனியாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சுகம் தெரியும். ஒரு ஆள் ஒரு ஆசிரமத்தில் நிம்மதியாக அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆசிரமத்தில் போயிருக்காரு. வெளிமலை மாதிரி ஒரு ஆசிரமத்தில் ஒரு நாள் இருந்தாங்க. அப்போ அது சுடுகாடு மாதிரி இருக்கு, யாருமே இல்லை, படிச்சார். அதனால அந்த தனிமையை ஹேண்டில் பண்றதுக்கு அப்படிங்கிறது ஒரு பக்குவத்துக்கு மேலதான் முடியும். அந்த தனிமையில இனிமை காணணும். தனிமையில் இனிமை கண்டா நீங்க வானப்பிரசனத்துக்கு தகுதி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு சன்னியாசத்தை பார்த்து தேடி போறாங்க. அடுத்தது பரத்தரே சேதஸ் சமாதீயதா. சேதஸ் புத்தி மனசை பகவான் கிட்டேயே நிலைநிறுத்த பார்க்கணும். இது சமாதியதானம் இருக்கிறதுனால நிதித்தியாசனம் செய்ய சொல்றாங்க
அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பூர்ணாத்மா சுசமீக்ஷதாம், நம்முடைய ஆத்மாவுடைய பூர்ணத்தன்மையை பற்றி. பூர்ணாத்மான்னு சொல்லி இருக்கு. அப்போ பூர்ணமான ஒரு ஆத்மா இருக்கு, குறையான ஒரு ஆத்மாவும் இருக்கு அப்படின்னு இல்லை. ஆத்மா எப்பவும் நிறைவானது தான். அந்த ஆத்மாவுடைய நிறைந்த தன்மையை, அது குறைவா இருக்கு நினைக்கிறது நம்முடைய அறியாமை. அதனால அந்த பூர்ணமான ஆத்மாவை சுசமீக்ஷதா, அதை சிந்திக்கணும். இதெல்லாம் நிதித்தியாசனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதுக்கு முன்னாடி சாஸ்திர படிப்பெல்லாம் முடிஞ்சிருக்கணும். நம்ம ஏற்கனவே அதெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்த கட்டமாக இதெல்லாம் வரும். சாஸ்திர படிப்பெல்லாம் முடிச்சு ஸ்ரவண மனனம் எல்லாம் முடிச்சவர்களுக்கு இந்த நிதித்தியாசனம் செய்ய முடியும், மற்றவங்களுக்கு அதை செய்ய முடியாது. ஜெகதிதம் தத் பாதிதம் திருஷ்யதாம் ஸ்லோகார்த்தேன பிரவக்ஷ்யாமி. ஸ்லோகார்த்தேன பிரவக்ஷ்யாமி யதுதிதம் கிரந்த கோட்டிபிஹி. கோடிக்கணக்கான சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விஷயத்தை ஒரு அரை ஸ்லோகத்தில் சொல்ல போறேன் அப்படின்னு ஒரு அரை ஸ்லோகத்தை முடிச்சுட்டாரு. மீது பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ ந அபர. கடவுள் தான் உண்மை, உலகம் தோற்றம், இந்த ஜீவாத்மா நான் நாம நினைக்கிறது உண்மையிலே மெய்யாலுமே சொல்கிறேன், அதாவது பரமாத்மாதா அப்படின்ட்டு வியாசருடைய ஒரு வரி. என்னுடைய ஞாபகத்துக்கு சரியா இருந்தா அதுக்கு இந்த மாதிரி இன்னொரு பெரிய இருக்கு மகாபாரதத்தில். ஸ்லோகார்த்தேன பிரவக்ஷ்யாமி யதுதிதம் கிரந்த கோட்டிபிஹி பரோபகார பாபாய, மன்னிக்கணும், பரோபகார புண்ணியாய பாப்பாய பரபீடனம். பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, சிம்பிளா ஒரு விளக்கம் சொல்லுங்க. அதை சொல்றேன் கேட்டுக்கோ. அடுத்தவனுக்கு நல்லது செய்தா புண்ணியம், அடுத்தவனுக்கு கெடுதல் செய்தால் பாவம் அப்படின்ட்டு. அதுவும் வியாசருடையது, மகாபாரதத்தோட விஷயம். அப்ப இங்கே இந்த உலகத்தை நாம விசாரம் பண்ணோம்னா, உலகத்தை அக்கு வேற ஆடி வேற பிரிச்சு 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 அதுக்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போனோம்னா, உதாரணத்துக்கு மோதிரம் இருக்கு, மோதிரத்துக்குள்ள என்ன இருக்கு, மாலை இருக்கு, மாலைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு தேடி போனோம்னா முதல்ல தங்கம்னு வரலாம், அடுத்தது அணுக்கள்னு வரலாம், அப்புறம் புரோட்டான் நியூட்ரான் வரலாம். எப்படியே போய் 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 கடைசியில் எங்க வந்து சேருவீங்க, கடவுள், காட்ஸ் பார்ட்டிகள், கிம் போசான் அப்படின்னு முடியும். அதனால இந்த உலகத்தை நாம் ஆராய்ச்சி பண்ணோம்னா அதுக்கு ஆதாரமாக கடவுள் இருக்கிறத பார்ப்போம், அதை கண்டுகொள்ள வேண்டும் அப்படிங்கிற கர்ம பிரவிலாபியதாம். தொல்வினை, பழவினை, இப்படியெல்லாம் வார்த்தைகள் சொல்லுவாங்க. அதாவது நாம இது வந்து வியாபகாரிய சத்தியத்திலிருந்து நாம பேசுறோம். இது அப்படி ஒரு அடையாளத்தோட சொல்லுங்க. ஏன்னா இதை சரியா புரிஞ்சுக்கிட்டதுன்னா வேற அனாவசிய கேள்வியெல்லாம். வியாபகாரிய சத்தியத்துல நமக்கு 3 விதமான கர்மம் இருக்கு. நாம இதுவரைக்கும் சம்பாதிச்ச கர்மத்தை எல்லாம் ஒரேடியா அனுபவிச்சு நாம கஷ்டப்படக்கூடாதுன்னு பகவான் என்ன பண்ணுவாரா, அது கொஞ்சத்தை எடுத்து இந்த ஜென்மத்துல நீ இவ்வளவு அனுபவிச்சுக்கோ. நம்முடைய பிக்சர் டெபாசிட்ல இருந்து செலவழிக்கிறதுக்கு பணம் எடுக்கிற மாதிரி இந்த செலவழிக்க எடுக்கிற கொஞ்சம் தான் பிராரம்பம். டெபாசிட்ல அங்கே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கும், நம்ம சில 1000 மட்டும் எடுத்து வந்திருக்கோம். இனி இந்த 1000 செலவழிக்கிறதுல நாம பாவத்தை சம்பாதிக்கலாம், புண்ணியத்தை சம்பாதிக்கலாம். இதுக்கு வருவினை,
அப்படின்னு பேர். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதை எல்லை பெறுவா நெறிகளுக்கும் வாழவூர் என்போன் திருவாசகம் என்பதேன். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்குமே அப்படின்னு. அதனால நமக்கு ஏற்கனவே கொஞ்சம் வினை இருக்கு, கொஞ்சம் அனுபவிக்க எடுத்துட்டு வரோம். அனுபவிக்கிற காலத்துல பாவ புண்ணியங்களை சம்பாதிக்கிறோம். இப்படி 3 விதமான வினைகளை நாம சொல்றோம். அந்த 3 பற்றியும் இந்த இடத்துல பேசுற. பிராக்கர்ம பிரவிலாபியதா, சஞ்சிதத்தை தொல்வினைய அழிக்கணும். இது அழிக்கிறது எப்படி அழிக்கிறதுனா ஞானாக்னி பஸ்மசா குருத்தே அப்படின்னு கீதையில வருது. ஞானத்தினால தொல்வினைகளை பழவினைகளை அழிச்சிடணும். சிதி பலா, அதுக்கு கருவி என்ன? சிதி பலம், ஞானத்துடைய பலத்தினால. விடையாவே சொல்லியிருக்கிறார். அப்போ சிதி பலா, ஞானத்துடைய பலத்தினால நான் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஞானத்துடைய பலத்தினால பிராக்கர்ம பிரவிலாபியலாம், பழவினைகளை எல்லாம் எரிசலாம். நாபி உத்தரை ஸ்லிஷ்யதாம், வரப்போற விஷயங்கள்ல பற்று இல்லாம இருக்கணும், ஒட்டிக்கிடாம இருக்கணும். பிராரப்தம் தூயிக புஜ்யதாம், எடுத்துட்டு வந்தத பிராரப்தத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பொதுவாக ஒரு அபிப்பிராயம் ஜனங்கள் மத்தியில் உண்டு. ஒரு ஆளுக்கு ஞானம் வந்ததுன்னா, அதாவது நம்ம நிறைய பேர் ஞானத்தை தேடாமல் இருக்கோம். நம்ம நிறைய பேருக்கு ஞானம் வேண்டாம், ஞானத்தை தேடாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம், ஒருவேளை ஞானம் முக்தி ஆகிட்டோம்னா பிள்ளையார் பார்த்துக்குவா, புருஷனார் பார்த்துக்குவா, முக்தி அடைஞ்சோட சாக மாட்டீங்க. அது வாழைய நம்மளத்தில் செத்த பிறகு சொர்க்கம் அப்படிங்கிறது. நமக்கு அப்படி இல்லை. ஜீவன்னு முக்தி, உயிரோட இருக்கும் போதே நீங்க முக்தி அடையலாம். அதனால ஞானம் வந்த உடனே சாவு வராது. அது இந்த சரீரத்துக்கு சாவு அப்படிங்கிறது அது பிராரப்தப்படி 80 வயசுனா 80 வயசு, 50 வயசுனா 50 வயசு, 10 வயசுனா 10 வயசு. அது நம்ம கையில. ஞானத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஞானம் வந்த உடனே உடம்பு போகாது. ஞானத்துக்கு பிறகும் வாழ்ற வாழ்க்கைக்கு தான் ஜீவன் முக்தி அப்படின்னு பேர். அப்போ ஞானிகளுக்கு எப்படி நோய் வரலாம், ராமகிருஷ்ணருக்கு எப்படி கேன்சர் வரலாம், ரமண மகிழ்ச்சிக்கு எப்படி கேன்சர் வரலாம், விவேகானந்த சாமிக்கு எப்படி சுகர் வரலாம். விவேகானந்த சிஷியாவுக்கு நோய் விட்டார். அவர் பெரிய யோகி இல்லை, அவருக்கு நோய் நொடியெல்லாம் இருக்கு. விவேகானந்த கட்டாயமாக ஒன்றும் பண்ணலை, அது ஒரு பக்கம். ரெண்டாவது, அவர் பிறக்கும் போதே அந்த லட்சத்தில் பிறந்திருந்தாரு. ராமகிருஷ்ணன் அவர் உறங்கும் போது புரட்ட விடுறதை பார்த்தா மூச்சு விடுறதை பார்த்துக்கிட்டோ ரொம்ப நாள் உயிர் வாழ மாட்டான்னு அப்பவே சொல்லிட்டாரு. மட்டும் இல்லை, எப்போ அவனுக்கு தான் யாருக்கிற உணர்வு வருதோ அதோட அவன் உலகத்தை விட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர் இந்த உலகத்துக்கு சில காரியத்தை செய்யணும்னு வந்தாரு. கடக்கடான்னு 1893 அவருடைய உலக வேலை ஆரம்பிச்சது. 1902 உலக வேலை முடிஞ்சது. 9 வருஷம் நினைக்கிறேன் முடிஞ்சு போச்சு. விவேகானந்த சார் 1993 83 சிகாகோல பேசினது 1993 தானே. 1893 1902 அது சமாதி ஆகிட்டார். நான் இந்த உலகத்தில் இருக்கேன். 1893 சிகாகோல பேசுறார். அப்பதான் விவேகானந்த சார் உலகத்துக்கு தெரிய வர்றார். 1902 அவர் சமாதி ஆகிறார். விவேகானந்த சார் உலகத்துக்கு செய்தது அப்படின்னா இந்த 9 வருஷம் தான். அது முன்னாடி செய்தது அது ரெக்கார்ட் ஆக மாட்டேங்க. இந்த கொஞ்சம் வருஷத்துல அவருக்கு கூட ஒரு ஆள் நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தார். ஜே குட்வின் பேர். அந்த ஆளு எடுத்து வச்ச நோட்ஸ் தான் இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய கம்ப்ளீட் புக்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா. கொஞ்சம் அவர் எழுதிட்டு நிறைய இருக்கு. அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியாம, ஏன்னா அந்த காலத்து சுருக்கெழுத்துங்கிறது ஸ்டாண்டர்டைஸ் கிடையாது. அவங்க ஸ்டைலில் எழுதுவாங்க. அதனால் அவர் எழுதுறது அவர் தான் திருப்பி விரிவாக
உருப்படியாக எழுத முடியும். அப்படி எழுத முடியாத நிறைய கிடைக்கல. அவர் ஏன் விட்டு போனார் அப்படின்னா, விவேகானந்த சாமிக்கு நோய் நொடி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஞானிக்கு அப்போ நோய் நொடி வராதாங்க. பிராரப்தம் தூயிக பூஜ்யதான். நீ பக்தனா இருக்கலாம், ஞானியா இருக்கலாம், தர்மயோகியா இருக்கலாம், நீ அம்பானிக்கு மகனா இருக்கலாம், இல்ல பிச்சைக்காரனுக்கு மகனா இருக்கலாம், நீ எப்படி வேணாலும் இருந்துருக்கோம். உனக்குன்னு ஒரு தலையெழுத்து இருக்கும், அந்த தலையெழுத்தை நீ அனுபவிச்சுதான் செய்யணும். பிராரப்தம் தூயிக பூஜ்யதா, அதை அனுபவிச்சுதான் செய்யணும். அவசியம் பாவி அப்படின்னு சொல்லுவோம். திருக்குறள்ல தவம் அப்படிங்கிற அதிகாரத்தில் நினைக்கிறேன் இந்த அர்த்தத்தை வள்ளுவர் ஒரு குறள் வச்சிருக்காரு. பிராரப்தத்தை அனுபவிச்சு தான் தீரணும், செய்த கர்மத்துக்கு பலன் வந்து மாற்றமே இருக்காது. அதனால நீ என்ன பண்ணு, இது ரமண மகரிஷின்னு நினைக்கிறேன், சரீரத்தை சரீரம் கவனித்துக் கொள்ளும், நீ ஆத்ம நிலையில் நிலை அப்படின்னு சொல்லுவார் நினைக்கிறேன். அந்த நீ என்ன பண்ணா பரபிரம்மாத்மனா ஸ்ரீயதா, நான் உண்மையில பரபிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற உணர்வுல நீங்க இல்லை. உடம்ப பிராரப்தம் கவனிச்சுக்கிட்டோம், மனச பிராரப்தம் கவனிச்சுக்கிட்டோம், சுற்றி இருக்கிறவங்களுடைய நல்லது கெட்டதில் அவங்க பிராரப்தம் கவனிச்சுக்கிட்டோம், நான் இறை உணர்வுலேயே இருப்பேனாக அப்படின்ட்டு சொல்லியிருக்க. ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். பிரார்த்தனை. सर्वं ब्रह्मार्पणमस्तु. श्री कृष्णार्पणमस्तु.